ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதல் மழைத்துளி சேனல். நாங்கள் காலையிலேயே சீக்கிரமாக பிளான் பண்ணி திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு தான் போனோம். சரி, சாமி கும்பிட்டு வரலாம். நானும் இந்த கோவிலுக்கு போனதே இல்லை, கேப் புக் பண்ணி தான் போனோம். ஆதிரா பார்த்திங்கன்னா வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தா. சடனாக அவளை தூக்கத்திலேயே தூக்கி உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏஞ்சிட்டு எங்கடா போகிறோம், எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு முழிச்சிக்கிட்டே வந்தா. நிகாவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. நீங்களும் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் கோவிலுக்கு ரீச் ஆன உடனேயும் ஃபஸ்ட்டு முடி எடுக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தான் பார்த்தோம். ஏன்னா நிஹாரிகாவுக்கு மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கோவிலும் வந்துருச்சு. வருசலாக கடை குட்டீஸ் டாய்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே வந்தால் நான் சொன்னேன், நீ மொட்டை போட்டால் தான் டாய்ஸ் வாங்கி தருவேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். நான் போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போனேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கோவில்ன்றதுனால. ஆக்சுவலி மொட்டை போட ஃப்ரீ தான், பட் முடி எடுக்கிறவங்களுக்கு 30 rupees கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எங்ககிட்டேருந்து 150 rupees கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நிகாரிக்கு அழவே இல்லை. அவங்க நல்லபடியாக தான் முடி வெட்டுறதுக்கு காட்டினாங்க. வெளில பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் ஆதிராவும் இருந்தாங்க. அங்கே ஒரு குட்டீஸ் பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க முடி எடுக்க. நிஹாக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகி ஃபைனலாக முடி எடுத்தாச்சு. இங்கே இருக்கிற தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்தது. அந்த வியூவே செம்ம அழகாக இருந்தது. நிகாவை மொட்டை அடிச்சுட்டு இங்கே தான் நாங்கள் குளிக்க வச்சோம். குளத்தில் குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியே கும்பிடாத ஒரு மனுஷனுக்கு பட்டையெல்லாம் போட்டு நாங்கள் சன்னதிக்கு கூட்டிகிட்டு போனோம். இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச அவர் பட்டை போடுறது. ஃபேமிலியாக நாங்கள் பட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு டீ ஷாப்பில் நான் டீ வேணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா டீ குடிச்சிட்டு உள்ளே போகலாம், க்யூவில் நிற்கணும், மயக்கம் வந்துடும் அப்படின்ட்டு டீ குடிச்சிட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் இருந்தது. இந்த சைடு இதுதான் நம்ம சன்னதிக்கு போகிற வழி. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அர்ச்சனை சீட்லாம் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும். அதுக்கடையில் நிகா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டோங்க. அவள் கேட்ட மாதிரியே அவள் போய் ஒரு டாய்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டா. அது என்னென்ன கொடுத்துருக்காங்க காட்டு. சாமி கும்பிட்டியா? வேண்டிக்கிட்டீங்க. நீங்க என்ன பண்ற? அங்க வரும் நினைக்கிறேன். நல்லா இறங்கி போடுறா. அங்க பாரு எவ்வளவு பெரிய மீன் பாரு. போடு, அள்ளி போடு, தூக்கி போடாத. அள்ளி போடு. அங்க பாரு. மீனுக்கு பொரிய போட சொன்னா நீ சாப்பிட்டுட்டு இருக்க. ஒரு வழியாக நாங்கள் வெளில வந்தாச்சு. வெளில கடத்தரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடையில் உள்ள எல்லா சாமி ஸ்டாச்சுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆதிரா நல்லா இந்த மயில் தொகையில் விளையாண்டிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கும் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.